எல்லோருக்கும் வணக்கம். இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, செயல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி 162 பாயிண்ட் இறங்கியிருந்தாலும் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய டிசிஎஸ்னுடைய ரிசல்ட் கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும்படியாக உள்ளது. கடைசிக்கு எனக்காவது நம்பிக்கை கொடுக்கும்படியாக உள்ளது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் என்ன எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவன் ரிசல்ட் ஏதாவது கவுத்து விட்டுருவானோ, குரோத்தே இருக்காது, கொஞ்சம் லாபம் கம்மியாக பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட மிக அதிகமாக இந்த ஷேர்னுடைய ரிசல்ட்டை அறிவிச்சிருக்காங்க. எப்படி அறிவிச்சிருக்காங்கன்னா, இந்த டிசம்பர் குவார்ட்டரில் Q3 அப்படின்னு பார்க்கும்பொழுது 12,444 கோடி மிக அருமையான வருமானம். இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது க்ரோத் இருக்குது. அதே மாதிரி சீக்வென்ஷியலாக போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணாலும் ப்ராஃபிட் க்ரோத் என்பது இருக்குது. எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் 10லேன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிசல்ட்டும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் அவுட் பண்ணல அப்படின்ற மாதிரி நாளைக்கு சொல்லிட்டு இந்த ஷேரினுடைய விலை இறக்கிவிட்டு மார்க்கெட்டு இறக்கி விட போகிறாங்களா, இல்லை இதுவே ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் அப்படின்னு மார்க்கெட்டை தூக்கி விட போகிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஆவலாக இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசல்ட், டிசிஎஸ் ரிசல்ட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஒரு ரிசல்ட் வரும்பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, டிவிடெண்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, வாவ் சூப்பரியா அப்படின்ற மாதிரி இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒரு 10 ரூபா, அது போக ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு 66 ரூபா, 76 ரூபா இந்த குவார்ட்டரில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி அறிவிச்சும் செஞ்சுருக்காங்க. 76 ரூபா டிவிடெண்ட் அப்படின்றது வருது. நீங்கள் இப்போ வாங்கினவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் அந்த காலத்தில் இந்த ஷேரை வெறும் 100 ரூபா ரேஞ்சில் வாங்கினவங்களை பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஒரு லாட்ரி சீட். அந்த காலத்திலேயே இந்த டிசிஎஸை வாங்கி வச்சு இன்னும் ஹோல்டு பண்ணுறவங்க வெறும் 100 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க. ஒரு இன்ட்ரிம் டிவிடெண்டே 77 ரூபா வருதுன்னா அவங்க போட்ட பணத்துக்கு எப்படி ஒரு அருமையான ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி பாருங்களேன். ஸோ ஒரு ரிசல்ட் வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கு ரிசல்ட் டிவிடெண்ட் மட்டும் பத்தாது, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்னுடைய கமெண்ட்ஸும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான காலத்துலேயும் நாங்கள் பிளான் பண்ணி ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு அளவில் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லேருந்து சிஎஃப்ஓ ஆகட்டும், சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆகட்டும் மிக அருமையாக பேசுகிறாங்க. இதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி அப்படின்ற மாதிரி இது பாசிட்டிவாக நாளைக்கு மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இல்லைனாலும் சரி நீங்கள்லாம் கும்பாக்குட்டியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தலையெழுத்தில் எழுதியிருந்தால் அப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய நிஃப்டி இந்த 23,500க்கு ஒரு டாட்டா பை பை, ஒரு டாட்டா குட் பை அப்படின்றது சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருப்பான் அப்படின்றது தெரில. ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் வந்து இந்த 23,500 அப்படி என்னதான் இருக்குன்னு தெரில. எதுக்கு தான் இவ்வளவு நாள் தொடர்ந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கெல்லாம் மேல் நோக்கி வந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மேல் நோக்கினா சும்மா 100-200 பாயிண்ட் வந்து 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, மேலே 24,800 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுகளாவது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏறினா தான் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வரும். இல்லைன்னா எத்தனை நாளைக்கு தான் இப்படி 23,000லேயே முட்டு கொடுத்துட்டு இருப்பான். 23,500ல் 23,000 எப்போ தான் போகிறது அப்படின்றதே தெரியாமல் நம்மளும் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இட் இஸ் நாட் ஜோக் எஃப்ஐஎஸ் அவர்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி இந்த எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். 7,170 கோடிக்கு விற்று வச்சுருக்காங்க. இந்த மாதத்தில் இது வரைக்கும் மட்டும் ஜனவரி மாதத்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி 12,000 கோடிக்கு விற்று வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு 7,000 கோடி அப்படின்னு என்ன 20,000 கோடி. டே 10 நம்பர் போட்டால் ஃபாரினுக்குள்ளடா போகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி 20,000 கோடி தாண்டிக்கிட்டாங்க. இன்னும் 10 நாள் தான் முடியுது. இந்த வேகத்தில் போச்சுன்னா அப்போ இந்த மாதத்துலேயே ஒரு 70,000 கோடியெல்லாம் விற்று விட்ருவாங்க போல். பட் இருந்தாலும் ஏம்ஃபி மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா, ஐ சிங் இன் த ரைட், ஐ வாண்ட் மோர் இன் த ரெயின். நீ 70,000 கோடிக்கு விற்றா என்ன, 1.5 லட்சம் கோடிக்கு விற்றா என்ன அப்படின்ற தகவல்கள் வருது. எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரிசையாக ஏம்ஃபினுடைய செப்டம்பர், இப்போ நீங்கள் பார்க்குற செப்டம்பர் டேட்டா, அதுக்கப்புறம் அக்டோபர் டேட்டா, அதுக்கப்புறம் நவம்பர் டேட்டா, இப்போ லேட்டஸ்ட்டாக டிசம்பர்னுடைய டேட்டாவும் வந்துடுச்சு. அது போன்ற டேட்டாக்கள் வரும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் முக்கியமாக இந்த ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய பணம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 கோடி வந்திருக்கு. இதில் 26,000 கோடி எஸ்ஐபி மூலியமாகவே 26,000 கோடிக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கு இந்த டிசம்பரில்.
அப்போ நீங்கள் பார்க்க போயிட்டீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 40 to 45,000 கோடி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாக வர்றதுக்கு ஆயிடுச்சு. இது போக இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, பென்ஷன் ஃபண்ட்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, தனியாக என்ஆர்ஐஸ் இருக்காங்க, அல்லது நம்மளை மாதிரி ரீட்டைல் பீப்புள் இருக்கோம். ஸோ எஃப்ஐஸ் என்ன தான் விற்றாலும் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பரில் 45,000 கோடி நம்மளுக்கு பணம் போட்டிருக்காங்க, நவம்பரில் 40,000 கோடி போட்டிருக்காங்க. எதுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் 60,000 கோடி போட்டாங்கன்னு தெரில. அது நல்ல விஷயந்தான், பட் இருந்தாலும் அக்டோபரில் எதுக்கு கொண்டே 60,000 கோடி போட்டாங்கன்னு தெரில. அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 40,000 கோடி. ஸோ 40,000 கோடி அப்படின்றது ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடி எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி நம்மளால ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. இது அப்படியே 4 மடங்கு பெருகும் பொழுது, அது ஒரு 2 வருஷத்தில் கூட தான் வரட்டும், இன்னும் நிறைய ஏஎம்சி வரட்டும், அல்லது நிறைய நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ் வரட்டும், இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ரெடியாகி ரெஜிஸ்டர் பண்ணி பல்வேறு ஆட்களை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இழுத்து விட்டுட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி நம்ம ஆளுகளே போடுறாங்க, அல்லது 2 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு போடுறாங்கன்னு வச்சுங்க. இப்போ 40,000 கோடி ஆவரேஜாக போடுறாங்க. ஒரு 5 முறை இன்க்ரீஸ் பண்ணி 2 லட்சம் கோடி மாசமான ஷேர் மார்க்கெட்டில் போடுற மாதிரி வந்துட்டா ஷேர் மார்க்கெட்டுக்கு அழிவில்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு அருமையான தகவல். இப்படி ஒரு தகவலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த ஃபாரினர்ஸ் ஜம்பமாக மேலே கொந்துக்கிட்டு ஜம்முன்னு விற்று பணத்தை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல். நண்பர்களே, இன்னைக்கு இந்த எஸ்ஆர்எஃப் நவீன் ஃப்ளோரைன் அப்படின்ற கம்பெனிகள்லாம் ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் ப்ரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ்னால அவனுக்கு பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டாங்க. இதெல்லாம் ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா நடக்கக்கூடிய செய்திகள். அன்னைக்கு ஒரு நாள் இப்படித்தான் காப்பர்னுடைய விலையெல்லாம் ஏறுதுன்னு சொல்லிட்டு ஹிந்து காப்பர் ப்ரைஸ்லாம் வானத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் மெட்டல் கம்பெனிஸ் எல்லாம் ஏறுதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்த செயிலு, டாடா ஸ்டீலு அவனுங்களை எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் 100% எல்லாம் ஏற்றி விட்டாங்க. அதே மாதிரி தான் சமீபத்தில் கோல்டுனுடைய ப்ரைஸ்லாம் ஏறுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோல்டு கம்பெனிலாம் போன வருஷம்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஷேர்கள்லாம் எப்பாவது ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி காப்பர் விலை ஏறிடுச்சு, மெட்டல் விலை ஏறிடுச்சு, ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் விலை ஏறிடுச்சுன்னு எப்பாவது ஒரு நியூஸ் வருது. பட் அடிக்கடி வரக்கூடிய நியூஸ் என்னென்னா தங்கம் கோல்டுனுடைய விலை அப்பப்போ ஏறுது அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதே மாதிரி சிமெண்ட் போன்ற பொருட்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான பொருட்கள்லாம் மேல் நோக்கி ஏறுதுன்னு வருது. ஸோ ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் ஏறணும், அதனால் என்னுடைய ஷேர்லாம் ஏறணும் அப்படின்னா தற்போதைக்கு இந்த தங்கம், சிமெண்ட் போன்றது தான் வருஷத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு நியூஸ் வருது, விலை ஏறிடுச்சுன்றது. எது எப்படியோ இந்த எஸ்ஆர்எஃப் நவீன் ஃப்ளோரைன்லாம் வந்து இன்னைக்கு முதலீட்டாளர்களை நல்ல மகிழ்ச்சி ஏக்கியிருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னுமே மகிழ்ச்சி தர்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓனுடைய அலாட்மெண்ட் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர்த்துக்கு கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லபடியாக லாபத்தில் வந்து லிஸ்டிங் ஆகக்கூடிய வாழ்த்துக்கள். பாம் இவரே வைப்பாராம், கடைசியில் பாமை இவரே வெளியெடுப்பாராம் அப்படின்ற மாதிரி இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் ஒரு காலத்தில் ஊர் பூரா சுற்ற ஆரம்பிச்சிட்டான். என்ன காரணம் அப்படின்னா ஆர்பிஐ வந்து அவங்களுடைய ஒரு சப்சிடரி மேலே ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. ஆசீர்வாத் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்களுடைய சப்சிடரி மணப்புரம் ஃபைனான்ஸினுடைய சப்சிடரி, அதில் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொபுக்கடின்னு இவனை சும்மா இருந்தவனை பிடிச்சி டொபக்குன்னு இறக்கி விட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவன் ஊர் பூரா சுற்ற ஆரம்பிச்சிட்டான். அப்படி எப்படின்னு ஆடி எங்கிருந்து உளுந்தானோ அதே இடத்துக்கு வந்துட்டு இப்போ அந்த நியூஸ் வந்து ஒன்றுமில்லை, நியூட்ரல் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது அந்த ஆக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்தப்போ கீழே இறங்குனா அந்த நியூஸை வெளியெடுத்துட்டாங்க. நெகட்டிவ் நியூஸை வெளியெடுக்கும் பொழுது மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்பி வந்திருக்கா. ஸோ இந்த ஷேரை கண்டினியூஸாக ஹோல்டு பண்ணவங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உளுந்த இடத்துலையும் இப்போ வந்திருக்க இடத்துலையும் ஒரே இடத்துல இருக்கா. ஆனால் கீழே யாரெல்லாம் ஒரு 130 ரூபா ரேஞ்சுக்கு பிடிச்சாங்களோ அவங்கெல்லாம் ஒரு 30-40% லாபம் என்பதை பார்த்துட்டாங்க. இந்த ஷேரில் என்ன செய்தினா, அது 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் நம்ம மேனேஜர்லாம் நம்மளை பார்த்து, யோ நீ ஞாயிற்றுக்கிழமை வரணும், சனிக்கிழமை வரணும், ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை பார்க்கணும் அல்லது 90 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னா நம்ம 90s கிட்ஸ் என்ன சொல்லுவான், ஓகேங்க மேனேஜர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நாராயணமூர்த்தி அவர்கள் கூட பேசினார். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எல்என்டி சேர்மன் அவர்கள் வந்து அவர் எப்போ பேசினது அது ஒளிபரப்பு பண்ணும்பொழுது எப்படி ஒரு ஒளிபரப்பாயிருக்குன்னா, ஏன் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நீ ஆஃபீஸ் வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நான்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், எவ்வளவு நேரம் தான் நீ ஒய்ஃப் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படின்னு அவர் கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான்.
பட் ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி 50களில் 1950களில் பிறந்தவங்கெல்லாம் மேனேஜராக நம்மளை பார்த்து 90s கிட்ஸை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே அப்படிம்போம். ஆனால் இந்த ஜெனரேஷன் இசட், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக பிறந்தவங்க கிட்டேலாம் அப்படி பேசணும்னு வச்சுங்க, இந்த பொலிட்டிக்கல் மீட்டிங்கில் பேசுகிற மாதிரி தான், யோ வாய் மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரம் என்பது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும். ஒரு இப்போ கூட பாருங்க, ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 50 வயசு ஆயிடுச்சு ஒருத்தருக்கு, கிட்டத்தட்ட 40-50 வயசு ஆயிடுச்சு, அவரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஓகேன்றாரு, நம்ம ஃப்ரெண்டு தான். பட் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு 25 வயசு அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் போதும் அப்படின்னா, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு 90s கிட்ஸு அல்லது இந்த மாதிரி 40s 50s இருக்கிறவங்கெல்லாம் நான் வேலைக்கு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வயசு 35 தான், ஆனால் நான் சொல்கிறது இந்த 50 வயசு 40 வயசு ஆளு கேட்குறாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மேனேஜருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் அது எப்படி இருந்தாலும் மேனேஜருக்கு பிடிச்ச மாதிரி அவர் ஏதாவது பண்ணுவார். அதை விட்டுவிட்டு நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற பேசுகிறப்ப ஓகே, பட் நம்மளே ஒரு மாதிரி மேனேஜர் ஆகிட்டோம்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. எது எப்படியோ சமீபத்தில் இந்த நாராயணமூர்த்தி அவர்கள் ஆகட்டும், இந்த எல்என்டி சேர்மேன் ஆகட்டும், இப்போ நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் என்ன தெரியுமா ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு முன்னணி கம்பெனிகளை கூட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, டாடா மோட்டரை கூட எடுத்துங்க. இப்போ எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, போன வருஷம் 2024 என்ன லோ வந்ததோ அந்த லோவை தயவு செய்து உடைச்சிடாத. ஏன்னா மனசு புண்படும்படியாக 2024 ஏகப்பட்ட கம்பெனிகள், ஒரு பெரிய ஆளுகளை கூட நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துங்க, டாடா பவர் எடுத்துங்க, இந்த மாதிரி டாடா மோட்டர் எடுத்துங்க, ஏகப்பட்ட பேர் போன வருஷத்தில் போய் ஒரு லோ ரேட் என்பது உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு லோ லெவலை உருவாக்கியிருக்காங்க. தயவு செய்து அந்த லோ லெவலை மட்டும் நீ உடைச்சிடாத ராஜா, நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு போய்கிட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுமா, இல்லை முதலீட்டாளர்களின் மனசை இன்னும் பலவீனப்படுத்தி எல்லாம் முடிஞ்சு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே அது இனி மறுபடியும் பண்ணுமா அப்படின்றது தெரில. நம்ம ஏதோ ஒரு மேக்லான் கம்பெனி பற்றியெல்லாம் அவங்க எதிர்பார்ப்பு பண்ணல. ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிகளுக்கு தான் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்ப்பு நடக்குமா பூர்த்தி ஆகுமா என்பது ஒரு 3 மாதம் கழித்து தான் தெரியும். ஏன்னா எந்த ஒரு ஷேருக்கும் ஒரு 3 மாதம் கழித்து தான் அவன் லோவை வந்து உருவாக்கிக்கிட்டானா. இந்த டாடா மோட்டர் கூட பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் டைமில் டபக்குன்னு கீழே விழுந்துட்டான், அவன் 800 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துட்டான். அந்த 800 ரூபாயினுடைய லோ தாங்கி பிடிச்சதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்கே நம்ம ஒரு 2-3 மாதம் கழித்து அது ஒரு 1200 ரூபா போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அது மாதிரி ஒரு 2-3 மாதம் கழித்து தான் இந்த டாடா மோட்டர் அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கள காப்பாற்றி விட்டுருக்கா. அவன் மட்டும் இல்லை, பல்வேறு முன்னணி கம்பெனிகள் எதிர்பார்ப்பாக காப்பாற்றுச்சா இல்லையான்றது 3 மாதம் கழித்து தான் தெரியும். நண்பர்களே, சில ஷேரில் வச்சுருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மேலையா கீழையா அப்படின்ற மாதிரி அவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கான். நான் இந்த என்எல்சி இந்தியா அப்படின்ற ஷேர் ப்ரைஸை தான் சொல்கிறேன். இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் நல்லா நெகட்டிவில் இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி பாசிட்டிவில் திரும்பி 4% ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கான். இது இவனுக்கு புதுசு இல்லை. 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி மேல் நோக்கி போகிற மாதிரியே பல முறை காமிச்சவன் தான், இந்த முறையும் காமிச்சிருக்கான். இனி எதிர்காலத்தில் என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு 5% ஏறி இருக்கான். கடந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்கான். அப்போ ஒரு வேளை இவங்க இது இனிமேல் தயவு செய்து இறங்குறத நிறுத்திட்டு முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது திரும்பி ஏறானா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி மனசு வலிக்கிற மாதிரி சில ஷேர்கள்லாம் இறங்கியிருக்கு. அதில் இந்த ஐடிஐ சில நாட்களாக ப்ராஃபிட் புக் பண்ணி ஹெவியாக இறங்கிட்டு இருக்கான். சத்தியமாக இந்த துன்பத்துக்கு நம்ம காரணம் இல்லை. நம்ம என்னமோ இந்த ஷேர் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்குது வா அப்படின்னு வாயை பழந்து பார்த்த மாதிரியும் உடனே அந்த ஷேர் கீழே இறங்குற மாதிரியும் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு சில ப்ராஃபிட் புக்கிங்னால தான் இந்த ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் இவங்க கூட சேர்ந்து ஏறினவன் தான் அவனையும் பிடிச்சி எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட போங்கப்பா, நீங்களும் உங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு மனசு வலிச்சு சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரே ஒரு ஷேர் தான் காரணம், இந்த ஆயில் இண்டியா. அவனே கீழே உளுந்து கிடந்து இப்போ தான் ஏறுற மாதிரி காமிச்சான். இன்றைக்கி 5% கும்பா. தேங்க்யூ, நன்றி, தன்யவாத் அப்படின்னு மாஸ்டாக் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஷேர் இன்னைக்கு 3% ஏறி இருக்கு. ஆனால் 6 மாத அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு வருஷ அளவில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அவன் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் இருக்கான். மறுபடி 3000 ரூபா வருவானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது. எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.